ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி க்ரீன் பீஸ் வச்சு ஸ்டீம்டு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். க்ரீன் பீஸும் கோதுமாவும் வச்சு இது பண்ணுறோம். ஸ்டீம் பண்ணிவிட்டு தான் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம், ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அதே போல் க்ரீன் பீஸ் இப்போ சீசன் இல்லையா, இப்போது இதை வச்சு எப்படி பண்ணுறது. இதில் மேஜர் போர்ஷன் வந்து க்ரீன் பீஸ் தான் இருக்கும். ஸோ க்ரீன் பீஸ் ஸ்டீம்டு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ரெசிபிக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு க்ரீன் பீஸ், பீல் பண்ண க்ரீன் பீஸை, ஃப்ரெஷ் பீஸை கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம், வேகட்டும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 3 இல்லை 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். போட்டு இது ஒரு குறன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணால், ஓரளவு குறன்னு இருக்கட்டும். இது கூடவே ஃபஸ்ட்டு ஓமம் போட்டுக்கலாம். இதுக்கு எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். எள்ளு டேஸ்ட் பிடிக்கலன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு ரவை போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது சப்பாத்தி மாவு பிசைகிறபடி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் சோடா போட்டுக்கணும். பாதி பிசைஞ்ச பிறகு சோடா உப்பு போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். லைட்டாக ஆயில் தடவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், கையில் ஒட்டாத கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு க்ளீனாக. இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன வடையாக தட்டி ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு, மினி டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். அதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எனக்கு எள்ளோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்றதால கூட எள் போடுறேன். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எள்ளும் கடுகும் நல்லா புரிஞ்சிட்டோம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ண உடனே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வடை இதுக்குள்ளே போடும்போது அந்த ஃப்ளேவர் வெளியே கூட இருக்கும். மிளகாத்தூளோட உப்பு ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போது அந்த வடையை இந்த கடாயில் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி போட்டு ஒரு சைட் குக்கார அளவுக்கு வெயிட் பண்ணலாம். நல்ல சிம்மில் இருக்கட்டும். நம்ம தண்ணி ஊற்றலை அப்படின்னு சொன்னால், தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தால் மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னே காந்த ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லா வடையும் திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட ஆகும். கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான மட்டர் கோதுமை வடை ரெடி ஆயாச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக் ஸ்நாக்கும் கூட, காம்ப்ளிகேட்டட் எதுவும் கிடையாது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே வேண்டாம், சாஸ்லாம் கூட எதுவும் வேண்டாம். ஏன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும்.